ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் இந்த ருப்பி ஃபாண்ட்டை வந்து எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ருப்பி ஃபாண்ட் வந்து எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூடியூபருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சில யூடியூபர் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கோட ஆஃபர்ஸை பற்றி வந்து வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் விலையை வந்து விலையை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த ருப்பி சிம்பிளை போடுவோம். ஸோ வந்து ஆர்எஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டில் வந்து ஆர்எஸ்ன்னு போடுவோம். இதில் வந்து ருப்பி ஃபாண்ட்டை போடுவோம். ஸோ இந்த இந்தியன் ருப்பி ஃபாண்ட்டை எப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் எனபிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். என்ன ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா, ருப்பி அடையன் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு சாதாரணமாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், இந்தியன் ருப்பி ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியன் ருப்பி ஃபாண்ட் அப்படி சர்ச் பண்ணினாவே சைடில் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த பட்டனை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கேப்புக்கு கீழே இருக்க அந்த ஒரு சின்ன ஐஃபன் கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் இந்த ருப்பி ஃபாண்ட் வந்து எனபிள் ஆகும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ருப்பி ஃபாண்ட்னு சிம்பிள்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ அதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் ஃபேடையன் ருப்பி ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ருப்பி ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பட்டனை தான் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் உங்களை வந்து எனபிள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை வச்சு நீங்கள் எந்த பட்டன் அழுத்தினாலும் ஒர்க் ஆகாது. ஸோ நான் சொல்கிற அந்த எஸ்கேபி கீழே இருக்க அந்த ஐஃபோன் மாதிரி இருக்க அந்த ஒரு பட்டன் அழுத்தினா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த பட்டன் அழுத்தி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ருப்பி ஃபாண்ட் எனபிள் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் இப்படி தான் ருப்பி ஃபாண்ட் வந்து எனபிள் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நியூ டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு.